உங்களுக்கு தமிழ்ல அனிமேஸ் பார்க்கறது பிடிக்கும்னா நீங்க டெஃபினட்டா இந்த 5 தமிழ் ரொமான்டிக் அனிமேஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. பட் அது என்ன அனிமேஸ் தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த மாதிரி கரெக்டான சேஃபான ஃப்ரீயான கான்டென்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டைம் டு டைம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சீரியஸா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and keep watching. Number 1, chilling in another world with level 2 super cheap powers. இந்த anime எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்மளோட ஹீரோ வந்து ரொம்பவே கைண்டான பர்சனா இருப்பாரு who likes to treat everyone equally no matter the human-ஆ டெமி ஹியூமன்ஸா இல்ல பீஸ்ட்மேனா இருந்தாலும். பட் சடனா ஒரு நாள் என்ன ஆகும்னா இவர் தான் உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு சம்மன் பண்ணப்பட்டுவாரு as a hero. and இவரை யார் சம்மன் பண்ணிருப்பாங்களோ அவங்க வந்து இவர்கிட்ட எந்த ஹீரோவான ஸ்பெஷல் பவர்ஸும் இல்லைன்னு தெரிஞ்சவனே இவரை சாகரத்துக்காக டீமன்ஸ் இருக்கிற ஃபாரஸ்ட்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அங்கிருந்து அவர் எப்படி சர்வைவ் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கஸ்டா பர்சனா வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தன்னோட டீமன் பாக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தன்னோட லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாரு தான் இந்த ஆனிமியோட ஸ்டோரி லைனு. நான் டெஃபினட்டா சொல்றேன், இந்த ஆனிமை முடிதற்குள்ள இந்த மெயின் கேரக்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம கிட்ட ஏன்டா இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ண வச்சிரும் பிகாஸ் ஆஃப் வைஃபி குவாலிட்டிஸ். அண்ட் இந்த ஆனிமி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ஆஃப் அனிமேஷன் டெலிவர் பண்றதோ சேர்த்து ஹை அமௌண்ட் ஆஃப் காமெடி, ரொமான்ஸ் அண்ட் டிராமா அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ஆக்ஷனும் டெலிவர் பண்றது. ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ராங் சஜஷன் டு செக் இட் அவுட். Number 2, You Are Miss Servant. இந்த ஆனிமே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்மளோட ஹீரோ இட்டோஷ் வந்து ஏர்லி மார்னிங் தன்னோட வீட்டோட காலிங் பெல் சவுண்டை கேட்டு ஓடி போய் கதவை திறக்கிறான். அங்கே பார்த்தா ஒரு அழகான பொண்ணு மேடி யூனிஃபார்ம்ல நின்று நான் அவங்க வீட்டில் சர்வெண்ட்டாக சேர வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த விஷயத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு உங்களை யார் வந்து எங்கள் வீட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணா நீங்க என்ன எக்ஸ்பர்டீஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு அந்த பொண்ணு வந்து என்னோட பழைய மாஸ்டர் தான் உங்க வீட்டில் போய் சர்வெண்ட்டாக வேலை பார்க்க சொன்னாங்க. நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அசாசன், என்னால் யாரை வேணாலும் ஈஸியாக கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த விஷயத்தை கேட்டு பயந்து நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை திரும்பி அனுப்பிச்சிடறான். பட் அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணோட ஒரு பொருள் வந்து நம்ம ஹீரோ வீட்லயே இருந்துடும். ஸோ அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடி அந்த பொருளை எடுத்து ஓடுவோம். அந்த நேரத்தில் ஒரு ட்ரக்கை வந்து நம்ம ஹீரோ வந்து இசக்காய் பண்ண பார்க்கும். பட் நம்ம இந்த பொண்ணு வந்து தன்னோட அசாசின் ஸ்கில்ஸ்னால நம்ம ஹீரோ வந்து ஜஸ்ட் மூவ்மெண்ட்ல காப்பாத்திடும். ஸோ இதை பார்த்து ஹார்ட் ஃபெல்ட் ஆன நம்ம ஹீரோ அந்த பொண்ணை தான் வீட்டில் ஒரு சர்வெண்டா கூட்டிட்டு போயிடுவான். ஸோ அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தன்னோட லைஃப்ல எப்படி க்ளோஸ் ஆகுறாங்க, எப்படி தன்னோட லவ்வை வந்து ஒருத்தருக்கு கன்ஃபெஸ் பண்றாங்கன்னு இந்த ஆனிமியோட ஸ்டோரி லைன். இந்த ஆனிமி வந்து உங்களுக்கு ஹை குவாலிட்டி ஆஃப் அனிமேஷன் டெலிவர் பண்றதோட சேர்த்து ஹை அமௌண்ட் ஆஃப் ரொமான்ஸ், காமெடி, a little bit of action deliver பண்ணுது. So it definitely worth watching. Number 3, A Young Demon's Dilemma. இந்த ஆனிமே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்மளோட ஹீரோ வந்து தன்னோட கோட்டையில தனியால உட்காந்து சோகமா யோசிச்சுட்டு இருப்பாரு. நம்ம லைஃப்ல எல்லாம் இருந்து கூட நம்ம லைஃப்ல சந்தோஷம் இல்லையாடான்னு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அவர்கிட்ட வந்து டேய் நம்ம ஊர்லயே ரொம்ப பெரிய ஆக்ஷன் நடக்க போகுது, அங்க ஒரு மந்திரவாதிக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்டான பொருளும் விற்கிறதுக்கு கொண்டு வர போறாங்க, வா நம்மளும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆக்ஷனுக்கு கூப்பிட்டு போவாரு. ஸோ அந்த ஆக்ஷன்ல போய் பார்த்தா அங்க ஒரு எல்ஃபை அந்த ஊர் காசுல 10,000 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த எல்ஃபை பார்த்து லெவல் ஃபர்ஸ்ட் சைட்லேயே வந்து தன்னோட லைஃப் டைம் சேவிங் 10 லட்சம் ரூபாய் ஒரே வாட்டியில அந்த பொண்ணு மேல பெட் பண்ணிடுவாரு. ஸோ இதை பார்த்து அந்த இருக்க ஆடியன்ஸ் வந்து மெயின் மறந்து போய் அந்த பொண்ணு மேல பெட் பண்ணாம அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அந்த பெட்டிங் கம்ப்ளீட் ஆனோன்னா அந்த எல்ஃப் கூட்டிட்டு தான் கோட்டைக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த எல்ஃப் கூட எப்படி க்ளோஸ் ஆகுறாரு, அந்த எல்ஃபை எப்படி பாசமா பாத்துக்கிறாரு, எப்படி தன்னோட லவ் ஒருத்தருக்கு கன்ஃபெஸ் பண்றாருன்னு இந்த ஆனிமியோட ஸ்டோரி லைனு. இந்த ஆனிமில உங்களுக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் காமெடி, டிராமா, ரொமான்ஸ் அண்ட் ஆக்ஷன் வந்து ஈஸியா பாக்குறது கிடைக்குது. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி வொர்த் வாட்சிங். Number 4, The Ancient Magus Bride. இந்த ஆனிமி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த ஆனிமில ஒரு 15 வயசு இருக்க பொண்ணு ஒரு ஆக்ஷன்ல 5 மில்லியன் பவுண்ட்ஸ்க்காக விற்கப்படுறா. இந்த பொண்ணு வாங்குற ஆள் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான மேகஸ், அதாவது ஒரு மேஜிஷியனா இருக்காரு. ஸோ இந்த பொண்ணு வந்து எப்படி அந்த ஆக்ஷன்ல எந்த பாக்குறான்னு அந்த பொண்ணை எதுக்கு 5 மில்லியன் பவுண்ட்ஸ்க்காக விற்கப்படுறா அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணுக்கு இருக்க ஸ்ட்ரேஞ்ச் பவர்ஸ் தான் அதுக்கு காரணம். ஸோ அந்த பொண்ணுக்கு இருக்க அந்த ஸ்ட்ரேஞ்ச் பவர்ஸ்னால அந்த பொண்ணு என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றாரு, அந்த பவர்ஸ்ல இருந்து அந்த ஆள் வந்து எப்படி அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்றாரு, எப்படி ஒரு ஸ்ட்ராங் மேஜிஷியனை ட்ரெயின் பண்றாரு, எப்படி தன்னோட பிரைடா மாத்துறாருன்னா இந்த ஆனிமியோட ஸ்டோரி லைன். இந்த ஆனிமி வந்து உங்களுக்கு ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் காமெடி, டிராமா, ஆக்ஷன் அண்ட் ரொமான்ஸ் வந்து டெலிவர் பண்ணுது. ஸோ இந்த ஆனிமி வந்து டெஃபினெட்லி வொர்த் வாட்சிங். Number 5, 365 Days to the Wedding. இந்த ஆனிமே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த ஆனிமேல இருக்க மெயின் கேரக்டர்ஸ் போத் டாக்குயா அண்ட் ரீகா வந்து டோக்கியோல டிராவல் ஏஜென்சி கம்பெனில வேலை பார்க்குறாங்க. அண்ட் போத் ஆர் இன்ட்ரோவர்ட்டட் அண்ட் சிங்கிள் ஆஸ் ஹெல். இவங்க ரெண்டு பேருக்கும் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போய் தன்னோட இன்ட்ரோவர்ட்டட் சிங்கிள் லைஃப் என்ஜாய் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். லைக் டாக்குயாக்கு தன்னோட பெட் கேட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரீகாக்கு தன்னோட மேப் கலெக்ஷன்ல இருந்து டிஃப்ரெண்ட் மேப்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸ்டடி பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். பட் இவங்க லைஃப் வந்து எங்க சடன் டர்ன் எடுக்குதுன்னா இவங்க வேலை பார்க்குற ஏஜென்சி வந்து அலாஸ்கால ஒரு புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதா டிக்ளேர் பண்றாங்க. அண்ட் அது கூட இவங்க டோக்கியோ பிரான்ச்ல இருந்து சில சிங்கிள்ஸா இருக்க ஸ்டாஃப்ஸை அலாஸ்கா பிரான்ச்சுக்கு ஒரு வருஷத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. ஸோ இந்த நியூஸை கேட்டோன்னே இவங்க ரெண்டு பேரும் டென்ஷன்ல வந்து இது ஒரு காரணம் காட்டி ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல ஒருத்தர் கூட பேசிக்கிறாங்க. அண்ட் பேசி என்ன டிசைட் பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் 365 டேஸ்க்காக நம்ம ஒரு எங்கேஜ் கப்பலா பிஹேவ் பண்ணலாம், அப்பதான் நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர்ல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் 365 டேஸ்ல இவங்க பண்ற என்னென்ன விஷயங்களை க்ளோஸ் கொண்டு வருது அண்ட் இந்த டிரான்ஸ்ஃபர்ல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு இந்த ஆனிமியோட ஸ்டோரி லைனு. அண்ட் உங்களுக்கு ஒரு சீரியஸ் ரொமான்டிக் ஆனிமி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். இந்த ஆனிமி வந்து டெஃபினட்டா நீங்க வொர்த் வாட்சிங். ஸோ இங்கே வர வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சீரியஸாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம காமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்னு மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஆல்சோ மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஆனிமி பார்க்குற ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணிடுங்க.
ஜானே